எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானு, மட்டு, முதலாளி 3 பேரும் வந்துட்டோம் பேசுறதுக்கு. ஆர்சிபி வந்து சிறப்பா ஜெயிச்சுட்டாங்க. நேத்து அவங்க 2 பேரும் சிஎஸ்கே ஜெயிக்கும்னாங்க. நான் சரி நீங்க 2 பேரும் சிஎஸ்கே சொல்றீங்க, நான் ஆர்சிபி சொல்றேன். நான் ஆர்சிபி சொன்னேன். ஒரு இதுல ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. நாங்க கடைசியா ஆர்சிபி சிஎஸ்கேவை சேப்பாக்கில் வச்சு ஜெயிச்சப்ப நாங்களாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். இப்போதான் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நல்லா ஜெயிச்சாங்க, கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க, காம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சாங்க. மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ஆர்சிபிஸ் நோஸ் வாஸ் அஹெட். தேவர் அஹெட் ஆஃப் த ரேஸ் ஆல் த்ரூ த கேம். எந்த ஒரு பாயிண்ட்லையுமே சிஎஸ்கே டாமினேட் பண்ணாங்க, சிஎஸ்கே ஆர் அஹெட் அப்படின்னே தோணாத அளவுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின். டீம் செலெக்ஷன் ஆன் ட்ராக்கு, பவர் பிளே ஹேண்டில் பண்ணது ஆன் ட்ராக்கு. மிடில் ஓவர்ஸில் தேவர் ஹெல்ப்டு பை சிஎஸ்கே பை டிராப்பிங் ரஜத் பட்டிதார் நாட் ஒன்ஸ் நாட் ட்வைஸ் த்ரைஸ். அப்புறம் டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் லேக் ஆச்சு. அதை கடைசியாக வந்து அந்த சாம்கரன் ஓவர்லையும் 10 ரனுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வந்துச்சு, அதுலேயும் அடித்து சரி பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் த்ரூ தே டிட் வெல். திருப்பி பேட்டிங் வந்தப்போ சிஎஸ்கே வாஸ் ஸ்ட்ரைட்டாகவே புட் ஆன் பேக் ஃபுட் பை ஹேசல்வுட். அங்கேருந்து அவங்களால ரிகவர் பண்ணவே முடியல. பவர் பிளேக்கு அப்புறம் அந்த டெம்போ அவங்களால செட் பண்ணவே முடியல. மேட்ச் வாஸ் கோயிங் லிட்டரலி நோவேர் ஆஃப்டர் தட். ஸோ காம்ப்ரிஹென்சிவ்லி பீட்டன். அதுதான் என்னுடைய சம்மப்பை. வெற்றியும் மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதை சொல்லி முடித்தீங்களே. பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தாங்களோ ரொம்ப நேரத்துக்கு. அடிக்கவே இல்லையே வெற்றி. பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க, ரஜினி முருகன் படத்துல வர்ற மாதிரி. அதுதான், அது வந்து ஒரு கேட்ச் டிராப் ஃபீல்டிங் கூட பீன் பெட்டர். அவங்க கேட்ச் டிராப் பண்ணதுல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் மனம் ஒரு தடவை விட்டா பரவாயில்ல, 2 தடவை 3 தடவை விட்ட உடனே அதே முடிஞ்சு போச்சுன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த 50 ரன்ஸ் ஸ்கோர்டு வந்து ஒரு கீ. மேபி ஃபர்ஸ்டே ஒரு 16 ரன்ல அவர் முடிச்சிருந்தாருன்னா 45 ரன்ஸ். அதுக்கப்புறம் நாங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், முன்னாடியே வந்து கிளீன் அப் பண்ணிருக்கலாம் ஈஸியா ரெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். அதனால பட்டிதார் டிட் வெல் as a கேப்டன். ஒன் பேட்டிங், பவர் பிளே மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபைன். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹி மேனேஜ் த பவுலர்ஸ் வெல். ரொட்டேட் பண்ணது, எப்ப யூஸ் பண்றது கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஸோ கிரெடிட் டு பட்டிதார் அண்ட் ஆர்சிபி. கிளினிக்கல் அவரு பெர்ஃபார்மன்ஸ். நல்லா யூஸ் பண்றேன்னு சொல்றத நம்ம வி மேட் இட் சோ ஈஸி. எடுத்தோடனே விக்கெட் விட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் அடிக்கல. தே ஹேட் ரியலி குட் பவுலிங். 2 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. மீன் 3 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். 3 பேரும் எல்லா ஃபேஸ்லயும் போடுறது இருக்காங்க. நமக்கு அப்படி கிடையாது. பத்திரானா வந்து டெத்ல தான் போடுவேன்றாரு. கலியில வந்து நியூ பால்ல நல்லா போடுவாரு. டெத்ல அந்த அளவுக்கு பெருசா மீன் நல்லா தான் போட்டாரு. பட் அந்த அளவுக்கு அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்னு இல்லை. சாம் கரன் வந்து எந்த இதுலயும் சரியா போட மாட்டாரு. இல்ல நியூ பால் நல்லா தான் போட்டார். 2 ஓவர் 15 போட்டாரு 2 ஓவர்ல. நம்ம நியூ பால்ல வந்து நம்ம வந்து 2 ஓவர்ல 17 ரன் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். நம்ம வந்து 2 ஓவர் 15 ரன்ரா அதான். பட் 7.5. நமக்கு வந்து நம்ம எக்கானமி முக்கியம் இல்ல, விக்கெட் எடுக்கிற பார்க்கணும். அவங்க இதுல வந்து புவனேஸ்வர் குமார் இதுல பவர் பிளேல நம்மளுக்கு 3-4 விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டாங்க. ஸோ சாம் கரன் வந்து இப்போதைக்கு பேட்ஸ்மேனா எந்த 10 டீம்லயும் இருக்க மாட்டாரு. 10 டீம்லயும் 11ல இருக்க மாட்டாரு. பவுலரா எந்த 10 டீம்லயும் 11ல இருக்க மாட்டாரு. இம்பாக்ட் சப் இருக்கும்போது அவர் ஆல்ரவுண்டரா அவர் ஒர்த் இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் ஜெயிக்க மாட்டோம். சரி ஓகே. வேற யாரை கொண்டு வரணும் இப்போ உனக்கு? இல்ல வேற யாராச்சும் அன்ஷுல் கம்போஜ் கொண்டு வந்து தான் ஆகணும். வித் அஸ்வின் இதில் வந்தா கூட ஓகே தான். இல்லை வேற யாராச்சும் பேட்ஸ்மேனை தூக்கிட்டு அன்ஷுல் கம்போஜ் வந்து தோனி முன்னாடி வந்து தான் விளையாடி ஆகணும். வேற வழி கிடையாது. நம்ம வந்து சாம் கரன், அஸ்வின், கலீல் இவங்கள வச்சு நியூ பால்ல போட்டா சரி வராது. வெற்றி டீம் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னா பண்ண இப்போ ஹோம் மாட்டாங்கண்ணா. கிரவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஹோம் கிரவுண்டுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அடுத்தது கோயிங் அவே. ஸோ இதே டீமோட தான் மோஸ்ட் லைக்லி போவாங்க. சேஞ்ச் பண்ணா மேபி சாம் கரனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஐ மீன் பவுலிங் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல நல்லா போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டாரு. பட் டெத்ல போடுறது ஐ டோன்ட் திங்க் தட் சூட்டபிள். நீங்க ஏன்னா சில டெத்துக்குன்னு நேரம் ஒருத்தர பவர் பிளே வச்சிருக்கீங்க. பவர் பிளே 2 ஓவர் 15 ரன் யாரா இருந்தாலும் எடுத்துக்குவாங்கடா. அதான். புரியுதா? விக்கெட் வருதோ இல்லையோ 2 ஓவர் 15 ரன் போட்டா பவர் பிளே இட் இஸ் ஃபைன் இந்த டைம் அண்ட் ஏஜ் ஆஃப் த கேம்ல. பட் பேக் எண்ட்ல இப்போ 20வது ஓவர்லாம் சாம்கரன் கொடுக்குற அளவுக்கு அவர் கிடையாதுன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அவங்க 20வது ஓவர் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஒரு 13th ஓவரே 14th ஓவரே போட்டு முடிச்சிருந்துருக்கலாம். அவங்க வந்து அதுக்கு 100 கூட கொடுத்துருந்துருக்கலாம். பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேக் லோட் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் படிக்கல் வந்து அடிக்கிற ஒரே பவுலர் வந்து எஸ்எல்ஏவும் மீடியம் பேஸ் பவுலர் தான். அவருக்கு போய் ஜடேஜாவை கொடுத்துருக்க கூடாது. அண்ணன் கோலிக்குன்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க. அவர் சிங்கிள் எடுத்து அந்த சைடு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ கூட அஸ்வினுக்கு ஒரு போர் கொடுத்துருக்கலாம். அஸ்வின் 2வது ஓவர் கொடுத்ததே தப்பு தானே. நான் பவர் பிளேல கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாம். அதுதான் நீங்க பத்திரனா எடுத்தீங்கன்னா இவ்வளோ பேக் லோட் பண்ணீங்கன்னா அப்போ அஸ்வின் மாதிரி ஒருத்தர் ஃப்ரண்ட் லோட் பண்ணி தான் ஆகணும்.
இல்ல அதான் எதர் நேதன் எலிஸ் விளையாடிட்டு போங்க, இல்லைன்னா சாம் கரன் தூக்குங்க. சாம் கரன் பத்திரனா 2 பேரும் விளையாடுறது சரியில்லை. பேலன்ஸ் கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்கு. பத்திரனை இறக்கி விட்டது. ப்ராப்ளி அவங்க அதுதான் வெற்றி. அவன் பத்திரானா ஹி ஹஸ் நாட் ஃபவுண்ட் த ஆக்ஷன் எட். அந்த கடைசி ஓவரில் விக்கெட் எடுத்ததெல்லாம் ஒத்துக்கலாம் 2 ஓவர். பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நான் டிவியில் ஃபுல்லாக பார்த்தா தெரியும், அந்த ஆக்ஷன் வந்து ஹி வாஸ் நாட் ட்ரை பண்ணால் ஒயிடு போகுது ஃபுல் இல்ல டில்ட்டில் ஸ்லோ பால் போட்டு விக்கெட் அடிச்சு எடுக்கிறது போட்டான். யாருன்னா எடுப்பாங்க. அவரை கொண்டு ம் வந்தது யார்கர் போடணுன்றது ஒரு ஒரு 2 யார்கர் போட்டாரு, 1 வைடு 1 கரெக்டா போட்டாரு, அவ்வளவுதான். ம் ஒன்னும் பெருசா அவ்வளோதான். போடல. ம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணலாம். பட் தென் அதுதான் கடைசி ஓவர் நல்லா போட்டார். அது ஸ்லோபாலாக போட்டு இவங்க இது பண்ணிட்டாங்க. அது பட்டிதர் ஆஃப் பேலன்ஸ் வெளியே போய் அடிக்க பார்த்து அவுட் ஆனது. அப்புறம் குரோனல் பாண்டியா அது ஓகே. பட் தென் இவங்க இப்படி பேக் லோட் பண்ணுற மாதிரி ஒரு பவுலர் வச்சுருந்தாங்கன்னா ஃப்ரண்ட் லோடுக்கு வந்து போன தடவை துஷார் தேஷ்பாண்டே நியூ பாலில் போட்டது நல்லா இருந்துச்சு. துஷார் அந்த மாதிரி வந்து நியூ பாலில் போட்டு விக்கெட் எடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கண்டெயின் இல்ல பண்ணணும். அதான் போன தடவை நம்ம தீபக் சார் துஷார் பண்ண 2 ஃபாஸ்ட் ம் பாலரோட போகணும் நியூ பால்ல போடுறதுக்கு. நியூ பால் வந்து 2 பேர் இருக்கணும். இல்ல அதுக்கு தான் வந்து சாம் கரன் அன்பில் கம்போஜ் இஸ் வெரி குட் ஆப்ஷன். அதுக்கு அவரை யூஸ் அவ்வளோ காசு பண்ணலாம். போட்டு எடுத்தாங்க, அவரும் நல்லா தான் போட்டாரு, நியூ பால் நல்லா போடாரு. ஈ கேன் ஆல்சோ பேட் லிட்டில் பிட். ஸோ அவர் நம்பர் 9 வந்தாருன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அது பேலன்ஸ் வரும். சரி, சிஎஸ்கேவோட பிளஸஸ் சொல்லுங்க. நெகட்டிவ்ஸ் நிறைய பேசிட்டோம். இல்லை வெற்றி ஒன்றும் இல்லை. தோத்தா அதெல்லாம் சொல்லணும்ல. அதான் இல்லை ப்ளஸ் ஒன்றும் இல்லை. ப்ளஸ் ஒன்றுமே இல்லைன்னு எப்படா சொல்லுவ? என்ன பண்ணாங்க? நூர் அகமது இல்ல, நல்லா போட்டாரு, பர்பிள் கேப் நல்லா வாங்கியிருக்காரு. போட்டாரு. அதான் நூர் உனக்கு அஹமத் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு, அதை கண்டினியூ பண்ணாரு. கலீல் ஆ, அகமதும் நல்லா போட்டாரு. கலீல் அகமது டெவலப்பிங் இன்டு பேங்கபிள் பவுலர். ஏன்னா கலீல் அகமதுலாம் வந்து ஒரு மேட்ச் நல்லா போட்டா அடுத்த மேட்ச் வந்து 4 ஓவர் 50, 4 ஓவர் 55ன்னு போற ஒரு பவுலர். ஐ திங்க் இஸ் நைஸ் டெவலப்பிங் இன்டு அ டீசென்ட் நியூ பால் அண்ட் டெத் பவுலர். அதே மாதிரி வந்து அந்த தோனி திருப்பி 2வது ஸ்டம்பிங் ஒன்று நல்லா பண்ணாரு. போன ம் இன்னிங்ஸ்ல பண்ணது ஒன்று, இந்த இன்னிங்ஸ் சொன்னது. அது வந்து கன்ஸ்மெட்டும் நேரத்தில் ஒரு விக்கெட். இந்த விக்கெட்லாம் வந்து போனதோட இது வந்து இன்னும் குவிக்கர் விக்கெட். அதை எடுத்துட்டு கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு போய்கிட்டே இருந்தார். அந்த ஆனா அளவுக்கு இன்னைக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இல்ல. 50-15 காமிச்சாரு. பட் இது போன தடவை சூப்பரா பண்ணாரு. இன்னைக்கும் இன்னைக்கு அதோட கஷ்டம். ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு பண்ணது. ஆமா, ம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். ஹி மேட் இட் ஒர்க். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஐ திங்க் ஃபேன் ட்ரீட் 2 6 3 4 அடிச்சு விட்டு எல்லாத்தையும் ஆனா சந்தோஷப்படுத்திட்டாரு. அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சே. படம் முடிஞ்சிருச்சு. அதான் கொஞ்சம் இன்டர்வல் கிட்டே வந்திருக்கலாம். சரி, ம் ஆர்சிபி பட் பத்தி ஃபிட்னஸ் பேசுவோம் வாங்க. ஆர்சிபி என்னென்ன நல்லா பண்ணாங்க சொல்லுங்க. அவங்க என்ன நல்லா பண்ணல. அதான் they were ahead from first ball to the last ball. இல்ல அதான் பட்டிதாரெல்லாம் சும்மா சும்மா சுத்திட்டு இருந்தாரு. அவர் கேட்ச் 2 கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு சைடு இவர் ரைத்துராஜ் இதுல சொன்னாரு பேட்டியில கடைசியா, அதாவது நியூ பேட்ஸ்மேன் ஸ்பின்னை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு. அதான் இவங்களே தான் கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்களே. அதுவும் ஆனா ஹூடா இல்ல ஆக்சுவலா இல்ல அது நார்மலா அது சேஃப் அவங்க பண்ணதுல சேஃப். வந்து தப்பே கிடையாது. அவங்க வந்து கோலி ஒருத்தர் இப்போ 100 சீக்கிரட்ல ஆடினாரு, அதை விட்டுருங்க. அதாவது ஒன் சால்ட் ஒன் எல்லா தேர்ட் பாலும் ஒன் சால்ட் என்ன ஒரு ஃபோர்த்தா நிமிஷம். ஒன் அதான் ஃபோர்த்தோட சால்ட் என்ன இன்னிங்ஸ் வந்து பண்ணாரு, சால்ட் எல்லா பாலும் சுத்தினாருல்ல. அதான் அதான் இல்ல அதான் படிக்கல் என்ன ஸ்கோர் பண்ணாரு, பண்ணல. எல்லா பாலும் சுத்தினாரு. பட்டிதர் என்ன பண்ணாரு, எல்லா பாலும் சுத்தினாரு. அதுல வந்து தப்பு கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுன்னு போயிட்டாங்க அப்படின்னா லிவ் பை த ஸ்குவாடு டை பை த ஸ்குவாட் தான். ஒரு நாள் வந்து விக்கெட்டும் போகும். பட் தென் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கோலி வந்து டீப்பா எடுத்துட்டு போக போறாரு, மற்ற எல்லாரும் அடிக்க தான் போறாங்கன்னு. அது வந்து இட்ஸ் குட் அண்ட் ஃபேர். இல்ல அதுதான் நம்மளும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரிப்பாத்தி அடுத்து எடுத்தோடனே அடிங்க, ரச்சின் வந்து பொறுமையா கடைசி வரைக்கும் ரச்சின் எங்க விளையாடுங்க. எடுத்தோன்னு அடிக்கிறாரு, கெய்க்வாடு இல்ல இல்ல ரச்சின் ஒரே நீ டைப்பா அந்த இருக்காங்கல்ல. கோலி இதுதான் ரச்சின் விளையாடுறாருன்னு சொல்றேன், அப்ப பெட்டர் தென் கோலி. கெய்க்வாடு அடிக்கணும். அதான் கெய்கோடு தான் அடிக்க பார்த்தாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, அவுட் ம். ஆயிட்டாங்க. ம். அப்ப அந்த ரோல் ரச்சின் கொடுத்தீங்கன்னா அப்போ ஓகே ஃபைன். அப்ப எல்லாரும் அடிக்கணும், மத்த எல்லாரும். ஆர்சிபி பவுலிங் நல்லா அது போட்டாங்க இன்னைக்கு. ம் புவனேஸ்வர் குமார் ரிட்டர்ன் ஃப்ரம் இன்ஜுரி. ஹி கண்டெயின் நல்லா எக்கானமிக்கலா போட்டாரு. ஹி டிட் வாட் யூ சப்போஸ் டு டூ. ஹேசலோட கம்பைன் பண்றப்ப ஐ திங்க் இட் வாஸ் a வெரி குட் ஓப்பனிங் பவர் பிளே ஓவர்ஸ் ஃபார் தெம். ஹேசல்வுட் வந்து பேக் ஆஃப் லென்த் போடுவாருன்னு எதிர்பார்த்தோம். அதே இல்ல மாதிரி போட்டு நம்ம விக்கெட் நம்ம எடுத்தாரு. வந்து அவர் போறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், புல் ஷாட் ம். ஆடுவாரா திருப்பாத்தி அப்படின்னா கஷ்டம், அவ்வளவு கிட்ட வச்சிருக்காங்க, அடிச்சா அவுட் ஆயிடுவாரு அவர் பேசுக்குன்னு சொன்னோம், சொல்லி முடிக்கல அவுட் ஆடுறாரு. So என்ன அதுதான் ருத்ராஜ் எதிர்பார்க்கல. ம். ருத்துராஜும் அதான் பேக் ஆஃப் லென்த் தான் அவர் ம். போடுவாருன்னு தெரியுது ஹேசல்வுட். அதை இதான். நல்லா யூஸ் பண்ணாரு. ம். அதான் கொஞ்சம் ஹரியா ஆயிடுச்சு பால் 2 பேருக்குமே. அவர் கொஞ்சம் கனெக்ட் பண்ணாரு, திருப்பதி சுத்தமா கனெக்ட் பண்ணல. அதுக்கு அடுத்து புவனேஸ்வர் குமார் லிட்டலா டெஸ்ட் மேட்ச் லென்த் தான் போட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. யாஷ் தயால் ஆல்சோ மிடில் ஓவர்ஸ் நல்லா போட்டாரு. அவரோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணாரு.
ஸ்பின்னர்ஸுக்கு அவங்க ஏமாற்றி எப்பப்போ கொண்டு வர முடியுமோ அப்பப்போ கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி லியாம் லிவிங்ஸ்டன் போடும்போதெல்லாம் இந்த லிவிங்ஸ்டன்லாம் வந்து 9 ரன் கொடுத்ததெல்லாம் வந்து அதான் விக்கெட் போயிடுச்சு, வேற வழி இல்லைன்னு எல்லாம் பொறுமையாக விளையாடிட்டாங்க. லிவிங்ஸ்டனுக்கு வந்து கிளாஸ் எடுத்தார். அந்த மாலோலன் ரங்கராஜன் வந்து ஒரு ஓவருக்கும் வந்து பவுண்டரியில் வந்து பேசிட்டு போனார்ல. ஒரு ஓவருக்கு லிட்டரலாக கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சாங்க அவர் ஒரு ஓவர் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ ஐ திங்க் அதான் ரொம்ப ஒரு இதோட வந்தாங்க. தினேஷ் கார்த்திக்கு எல்லாருமே, இப்போ கோலிலாம் ரொம்ப பம்ப்டப்பாக இருந்தார். ஒரு விக்கெட்டுக்கும் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு விக்கெட்டுக்கும் ஒரு பாலுக்கும் வெளியே வந்து தினேஷ் கார்த்திக் ஒரு நோட்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார் ஃபுல்லாக பவுண்டரி லைனில். அதனால் பயங்கரமாக எஃபர்ட் போட்டாங்க, அதுக்கான ரிசல்ட் எடுத்துட்டாங்க. ஸோ வெல் பிளேட் ஆர்சிபி, தே டிசர்வ் டு வின் டுடே. சிஎஸ்கேக்கு வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது. அது இன்னைக்கு வின் பண்ணனால போன மேட்ச் தெரியல. இன்னைக்கு வந்து அந்த கேப்ஸ் தெரிஞ்சது. பார்ப்போம் வரக்கூடிய மேட்சஸ்ல அதை எப்படி நம்ம போன மேட்ச் பாம்பே ஜெயிக்கும் போதே சொன்னோம், பேட்டிங் சரியில்லை, ஜெயிச்சிட்டோம், ஈஸியா ஜெயிக்க வேண்டியது, கடைசி வரைக்கும் போயிட்டு நடுவில் நிறைய மிடில் ஆர்டர் சரியில்லைன்னு நம்மளும் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போகும்போது. இன்னைக்கு தெரியும் நம்ம சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் எவ்வளோன்னு. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதான் சொன்னேன். இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் டர்ன் அரவுண்ட். அடுத்த மேட்ச் சண்டே வந்துருது. பொட்டி கட்டிட்டு இன்னைக்கு நைட் கிளம்புறாங்களா நாளைக்கு காலைல கிளம்புறாங்கன்னு தெரியல. அங்க போய் ஒரு பிச்சு ஒரு ஃபீல் பார்த்தாகணும். ஸோ அது எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். அந்த ராஜஸ்தான் டீமோட தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அதை பத்தி நம்ம தனியாக ப்ரிவியூ போடுவோம். ஸோ என்னுடைய ஃபைனல் தாட்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் காம்பரன்ஸாக தோத்துட்டாங்க. கேப்ஸ் இருக்குது, அவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. தே ஹவ் டன் இட் இன் த பாஸ்ட். ஐ ஸ்டில் பேக் தம் டு அட்ரஸ் த கேப்ஸ் அண்ட் கம் பேக் ஸ்ட்ராங். நீங்களும் உங்களுடைய இதை சொல்லிடுங்க. இஃப் தே கோனா மேக் எனி சேஞ்ச் அதை சீக்கிரம் பண்ணணும். டோர்னமெண்ட் முடியும் போது பண்ணக்கூடாது. ஹோம்லேயே எல்லா கேமையும் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து கேப்ஸ் ஃபில் பண்ணு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கஷ்டம். ஸோ ஏர்லியராகவே தே ஐடென்டிஃபை தோத்தது நல்லதுன்னு தான் எனக்கு ஒரு வகையில் தோணுது. ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டு தே கேன் கோ ஹெட் அண்ட் ஒர்க் இட் அவுட் அப்படி நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ். ஸோ இப்போ அடுத்த நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு போவோமா? ஓகே, அடுத்த மேட்ச் ப்ரிவியூ. குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அட் அகமதாபாத். இதில் வந்து அந்த நண்பன் படத்தில் வந்து கடைசியில் சொல்லுவானே அந்த சைலன்சர், தோத்தாங்குழி ஹேவிங் ஃபன்னா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தா அந்த மும்பை, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தா அந்த ஜிடி. பயங்கரமான ஒரு ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. பவுலிங் மிஷின்ட்டாரு ரபாடாலாம். அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே லிட்ரலி பவுலிங் மிஷின் போட்ட மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க, இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வென்யூவில் தான் ஆட போகிறாங்க. ஹர்திக் இஸ் பேக் ஆஃப்டர் மிஸ்ஸிங் த ஃபர்ஸ்ட் கேம். இவங்க வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க என்னென்ன சொல்ல மட்டும் என்ன நினைக்கிற டீம் சேஞ்சஸ்லாம் என்ன இருக்கும்? ஜிடி ஆல்மோஸ்ட் சேம் இதுதான். அர்ஷத் கான் தான் ஒரு ஆப்ஷன். அவர் வந்து மேபி தே கேன் கோ வித் வாஷிங்டன் சுந்தர் ஆர் ஐ டோன்ட் நோ இன்னொரு இஷாந்த் சர்மா. போன மேட்சை நான் சொன்னேன் இஷாந்த் சர்மாக்கு அந்த வென்யூ சூட் ஆகும் அப்படின்னு. ஐ லுக்ட் இன் குட் டச் ஆல்சோ இன் பிராக்டிஸ் அண்ட் நெட்ஸ். ஐ பேக் இஷாந்த் சர்மா டு கம் இன் அண்ட் டூ வெல் டுமாரோ. பட் ஆனால் பேட்டிங் ஏற்கனவே ரொம்ப கம்மியா இருக்கு. போன தடவை ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப, ஐ மீன் நிறைய அடிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. டாப் 3 ஃபுல்லாவே அடிச்சாங்க. ஷாருக் கானுக்கே பேட்டிங் கிடைக்கலையே. இல்ல பட் சொல்றேன், பட் ஸ்ட்ராங் இதுவா இல்லையா, ஷார்ட்டா இல்லையா? நம்பர் 5 ஷாருக் கான், நம்பர் 6 தெவாட்டியா, நம்பர் 7 வந்து அர்ஷத் கான் தான் கம்மியா இல்லையா? இல்ல 7 ரஷித் கான் வருவார்ல. ரஷித் கான் கம்மியா இல்லையான்றாங்க. ஓகே, பட் ஆனா நேரா எப்பயும் அப்படிதான் போயிருக்காரு. ஓகே. இப்போ என்னன்னா அதுதான், இப்போ அர்ஷத் கான் வந்து இதுவும் சரியா பண்ணல, அதுவும் சரியா பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஓவர் தான் ஒருத்தாங்க, ஒரு ஓவர்ல அடிச்சிடறாங்க. அதான். பட் வாஷிங்டன் சுந்தர் போவாங்களா அதுக்கு? வாஷிங்டன் சுந்தருக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா பிரசீத் கிருஷ்ணாக்கு பதிலாக அட்லீஸ்ட் இஷாந்த் சர்மா கொண்டு வரலாம், சுந்தரையும் கொண்டு வரலாம். நத்திங் ராங் இன் தட். ஹர்ஷத்துக்கு பதிலாக இவரும் மேபி சம்படி லைக் பிரசீத்துக்கு பதிலாக இஷாந்த் சர்மா கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். வெற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஒரே மேட்ச்ல சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் தான். ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் an issue. ஏன்னா அப்படிதான் டாப் 3 will play, ஒன் ஆஃப் them will definitely play an anchor innings. முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 12வது 13வது ஓவர் வரைக்கும் யாரோ இருப்பாங்க. ஸோ அதனால அகமதாபாத் சம்டைம்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்விங் ஆகும். இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணி டப்புன்னு ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு 2 விக்கெட் 2 ஓவர்ல 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப இன்னிங்ஸ் பில்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல. அதான் சொல்றேன். இல்ல நம்ம வந்து எல்லா சினாரியும் பார்க்க முடியாது. பட் மோஸ்ட் காமன்லி எப்படி போகுதுன்னு பாக்குறப்ப அவங்க இதே டீமோட போவாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு சான்ஸ் தானே கொடுத்துருக்காங்க அர்ஷத் கான். உடனே சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. they might still go the same team.
பட் வயபிள் ஆப்ஷன் வந்து அர்ஷத் கான் பதிலா வாஷிங்டன் சுந்தர் இறக்கி வர்றது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி பிளேஸ்ல இறக்கி விடலாம். பட் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் தே ஹேவ் இனஃப் ஆல்ரெடி. இல்லாட்டி சுந்தர் ஏன் விளாட்லன்னு சுந்தர் பிச்சை கூட ட்வீட் போட்டாரு, பாத்தீங்களா? சுந்தர் இன்டர்நேஷனல் டீம்ல எல்லாம் ஆடுறாரு, இப்ப எந்த பிரான்ச்சைஸையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு யாரோ போட்டதுக்கு அவர் கீழே வந்து நானும் தான் ஒண்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அவர் சொன்னா அவர் ஏதாவது அகைன் ஸ்பான்சர் சேம் இதுதான். பவுலர் ஆல்ரவுண்டரா யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆஃப் ஸ்பின்னர் தான். பேட்டிங் வந்து அவர் டெஸ்ட் மேட்ச்ல நல்லா விளையாடுறாரு, இதுல விளையாடுறாரு. 2020 இன்னும் ப்ரூவ் பண்ணல. 2020 பேட்ஸ்மேனா தெரியல, இது வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது சொன்ன மாதிரி. ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் மோரலிக்க பவுலர் தான். சாரி, பவுலர் தான் கொண்டு வர போறீங்கன்னா நீங்க அதுக்கு இஷாந்த் சர்மாவை கொண்டு வந்துடலாம். ஆமா, அதுதான் சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீமரை இந்த மாதிரி டெக்ஸ்ல இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரன் ஃப்ளோ ஸ்டெம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நேரா அந்த இதெல்லாம் இருக்கு. ஐ திங்க் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மும்பை வந்து அதான் ஹர்திக் பேக், ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா ஹர்திக் ஃபார் ராபின் மின்ஸ் இல்ல அதான் வந்த உடனே அதனால வேற இப்ப போனதுல இவங்க சத்யநாராயண ராஜு விளையாண்டாங்க, அப்படியே தான் விளையாடுவாங்களா? ஹர்திக் ஃபார் மின்ஸ் வெளியில இருந்த விக்னேஷ் புத்தூர் உள்ள வந்துருவாரு. மேபி சத்யநாராயண ராஜு வில் பி இன் இம்பாக்ட் சப் லிஸ்ட் அண்ட் கமெண்ட் ஓகே. ஸோ அப்படியே தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் 2 சேஞ்சஸ், விக்னேஷ் புத்தூர் இன்டு த 11, சத்யநாராயண ராஜு இன் இம்பாக்ட் சப் லிஸ்ட், ஹர்திக் ஃபார் மின்ஸ் ஆல்சோ வில் பி இன் இம்பாக்ட் சப் லிஸ்ட். மேபி தே வில் சூஸ். ஆனா இவ்வளவு பண்ணிட்டு மின்ஸோட பேட்டிங் அவங்களுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜாக்ஸும் விளையாடுறாங்க, ரிக்கில்டன் விளையாடுறாங்கன்னா ஹர்திக் இல்ல அதான் அவங்க 2 பேர்ல ஒருத்தர் வச்சுட்டு முஜிப் விளையாட மாட்டாரா? பண்ண அந்த மாட்டாங்க. வென்யூல டவுட் தான் நினைக்கிறேன், தெரியல, பாப்போம். அந்த பவுலிங் மிஷினா அவங்க வந்து முஜிப் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. முஜிபும் மோஸ்ட்லி நியூ பால் தான் போடுவார். ஏற்கனவே இவங்க சஹார் போல்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அது பண்ண மாட்டாங்க. அது ஒரு டீசன்ட் ஆப்ஷன் தான். ஒரு ஆப்ஷன் தான். அதான் அவங்க டீம் கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் நாளைக்கு தெரிஞ்ச முன்னாடி தெரியும். ஏன்னா மத்த டீம் மாதிரி இல்ல, ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப பேலன்ஸை சேஞ்ச் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு ஆக்சுவலாக இப்போ நல்ல ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்னால கொஞ்சம் அவர் வந்ததுனால நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஏத்தாப்புல டீம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. அதனாலதான் சாய் சுதர்ஷன் ஜிடில இருக்கப்ப, ஐ மீன் 2 பேரும் ஜிடில இருக்கப்ப சாய் சுதர்ஷன் சான்ஸே கூட கிடைக்கல அவ்வளவா. அதனால வந்து அவங்க கீப்பர் சஹா இருந்ததுனால கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அது 2 பேரும் கொஞ்சம் ஸ்லோவா தான் விளையாடுவாங்க. இப்போ நாளைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ் எப்படி இருக்கும்? முன்னாடியெல்லாம் எந்த மேட்ச் இருந்தாலும் நம்ம ரஷீத் கான் சொல்லுவோம். இப்போ அவர் போடுறத பார்த்தா ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்சப்பா தெரியல அப்படின்னு சொல்றேன். நாளைக்கு பாருங்க நல்லா போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்ப எது நல்ல மேட்சப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்? நல்ல மேட்சப்பா போல்ட் தான். போல்ட் வந்து நியூ பால் அங்க ஸ்விங் ஆச்சுன்னா அவரு ஃபர்ஸ்ட் அவங்க 3 பேரை தூக்கிட்டாருன்னா மேட்ச் முடிஞ்சிடுச்சு. வெற்றி, நீ என்ன நினைக்கிற? அதுதான் யாரும் ஸ்விங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பிளஸ் டாப் 3 தான். அந்த ஐ மீன் ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 3 தான். இல்லாட்டி வேற ஏதாவது மேட்சப் வந்து எனக்கு பெருசா எதுவும் ஒண்ணு டீம் யாருன்னு தெரியல, பெருசா எனக்கு தெரியல. ஏன்னா ஜிடியோட பவுலிங் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, ரபாடா, சாய் கிஷோர் தவிர. ஓகே, இப்போ இந்த விக்னேஷ் புத்தூருக்கு நாளைக்கு ஒரு பெரிய டெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு, தூக்கி போட்டாரு, விக்கெட் கிடைச்சிச்சு. இந்த வென்யூவில் அவரை மாதிரி ஒரு யங்ஸ்டர் செகண்ட் மேட்ச் ஆடுறாரு. ஐ திங்க் இட் பி ஹியூஜ் டெஸ்ட் ஃபார் விக்னேஷ் புத்தூர் டுமாரோ. அவர் எப்படி போடுறாருன்றதும் ஒரு பி குரூஷியல். ஆமா, அவர் ஆனா இவங்க முன்னாடி ஸ்கவுட் கூட்டிட்டு போய் SA20 நெக்ஸ்ட் போலரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி பிச்சில் ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப மேட்ச் ப்ரெஷர்ல என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பட் ஹேண்டில் இந்த சென்னை மேட்ச் நல்லா ஹேண்டில் பண்ணார். அந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்க மாதிரிலாம் தெரியல. ஸோ இஸ் குவைட் ஹாப்பி அண்ட் பேலன்ஸ்டு. பட் ஆனா ரொம்ப நல்ல ஃபிளைட் பண்றாரு. அதாவது ஒரு பேஸ் இல்லை. ஸோ அதனால திடீர்னு சம்டைம்ஸ் ஒன்றும் ஸ்பின் இல்லை, பிச்சில் ஃப்ளாட்டாக இருக்குன்னா, இப்போ பட்லர் மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு பட்லர் வந்து யாராவது புதுசாக வந்தாங்கன்னா பிடிச்சி செஞ்சிருவார் ஒரு ஓவர். அதான் பார்க்கணும். செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னு. அதாவது ஒரு பிக் ஓவர் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஹவு ரிகவர்ஸ் ஃப்ரம் இட்ன்றதான் கீ. டெஃபினட்டா ஒரு பிக் ஓவர் இருக்கும். அந்த பிக் ஓவர்ல இருந்து எப்படி ரிகவர் ஆகி பெர்ஃபார்ம் பண்றதுதான் கீ. ஓகே, யார் ஜெயிப்பாங்க, ஜிடியா எம்ஐயா? எம்ஐ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் எம்ஐ சொல்றேன்.
நீங்க மட்டு ஜிடின்னு சொல்ல போறியா? சொல்லு. இடின்னு சொல்ற ஆசை தான் இருக்கு ஃபேண்டசி வைஸ், பட் ஐ வில் கோ ஃபார் பாம்பே. ஸோ முன்பு 3 பேருமே மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொன்ன போதுதான் ஜிடி ஜெயிப்பாங்க. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி ஃபேண்டசியை சொல்லுங்க. 3-3 சொல்லுவோமா 4-4 சொல்லுவோம்? நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எடுக்கிறேன். முடிச்சு விட்டீங்க. நான் வந்து ட்ரெண்ட் பவுல்ட், விக்னேஷ் புத்தூர். ஓ மை காட், நான் வந்து ரோஹித் சர்மா, சுப்மன் கில். ஓகே, நான் அடுத்த ரவுண்ட் வந்து சாய் சுதர்ஷன், பட்லர். சாப்பாடு அள்ளிட்டு போங்க. ப்ரோ இந்த வெனியூக்கு அப்படிதானே ப்ரோ எடுக்கணும். அது கரெக்டா இருக்கு. நான் வந்து சாய் கிஷோரும் ஹர்திக் பாண்டியா. ஓகே, மட்டு கடைசி 2 பேர் சொல்லு. யோசிக்கிறேன் யார சொல்றேன். நான் சொல்லிடுறேன், என்ன பண்றது, வேற வழி இல்லையே. ரபாடா, ரஷீத் கான். ஏன்டா ரயன் ரிக்கில்டன் யாருமே சொல்லல. சரி பாப்போம். இல்ல, எனக்கு ரயன் ரிக்கில்டன் அவர் நல்லா விளையாடுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு சின்ன இதுதான், ரயன் ரிக்கில்டன் உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் இறங்கிட்டு முஜிப் விளையாடுவாங்களா, காவின் பஷ் அந்த ஒரு ஆப்ஷன் தான் பாக்குறேன். பட் வந்து மின்ஸ் விளையாடுவாங்களான்னு தெரியல. அது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் பார்ப்போம். சரி, நாளைக்கு என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு. அந்த மேட்ச் முடிஞ்சது. இந்த மேட்ச் நாளைக்கு வரப்போகுது. மும்பை ஜெயிப்பான்னு எல்லாருமே சொல்கிறோம். நீங்களும் வந்து உங்களோட ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு we can sign off. மட்டு இந்த நாளைக்கு தான் 2 பேரும் இது வரைக்கும் பாயிண்ட் எடுக்கல, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ 2 பேர்ல எப்படினாச்சும் ஒருத்தர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு. வந்துட்டு அவர் திரும்ப அவர் கேப்டன்சி போனார். லாஸ்ட் டைம் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா படல. பார்ப்போம் எப்படி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணி போன தடவை நிறையா இது இருந்துச்சு, பூ பண்ணாங்க. பட் இது அகமதாபாத்தில் நடக்குது, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் க்ளோஸ் டீம், பட் அதுல பவுலிங் வந்து ஸ்லைட்லி மும்பைக்கு எட்ஜ் இருக்குன்னு தோணுது. ஸோ அதை வச்சுதான் நாங்க மோஸ்ட்லி மும்பை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். பட் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ வில் பி பேக் வித் த preview of this match and the further preview of the Sunday matches. Signing off, your Atai Squad.